உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ மார்கழி மாதம், ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுஷ்ய தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்போ என்னன்னாக்கா 9ஆம் இடம் காலபுஷ்ய தத்துவத்திற்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்மகாரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனையோட இணைந்த ஒரு நிகழ்வு இந்த மாதத்தில் தான் இருக்கும். அப்போது இந்த காலகட்டம் தான் என்னென்னாக்கா பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள், தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம். அதனால தான் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் மார்கழி மாதத்தில் காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கற்பனை வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடிய காலையில் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த விடிய காலையில் அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி பெண்களுக்கு கிடைக்கும். அந்த பிராணசக்தி கிடைக்கும். என்னங்க பிராணசக்தி கிடைச்சி என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் ரொம்ப வலிமையாது. ஆண்களுக்கு எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹார்ம் பவர் தான் ஆண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம். அதனால தான் பெண்கள் கால்களை ரொம்ப பேணிக்கணும். அதனால தான் ஆண்கள் நடைப்பயிற்சி காட்டுறதும் பெண்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது தான் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குங்க. ஏன்னா அந்த கால்கள் தூண்டப்படும் போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுவாக இருக்கும். எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை நல்ல வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது. ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை, கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும். ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்பது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது. ஸோ அதனால தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க. ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டானம் விரியும் பொழுது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கும், குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவையை பாடி அந்த இறைவனை அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகளிலே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி, கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விலாவரியாக டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன் எவ்வாறு இருக்க போதுதான் பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய துளாராசிகர்கள் சினிமா சார்ந்த விஷயத்தில் முயற்சி எடுப்பாங்க. சினிமா துறையில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் சினிமா துறையில் நிறைய முயற்சி எடுப்பாங்க. புதிய பட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும்னா கண்டிப்பாக வரும். திடீர் நிகழ்வாக இருக்கும். எதையுமே பிளான் பண்ணி இப்போ என்றைக்கோ நீங்கள் ஒரு முயற்சியை போட்டிருப்பீங்களே அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அப்படின்னா சினிமா துறையில் இருக்க சினிமா துறையிலே பார்த்திங்கன்னா ப்ளேபேக் சிங்கர் இல்லை திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைஞர்களாக இருக்கிறது கூட திடீர் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். நிறைய பேர் என்னென்னாக்கா அரசியல்வாதிகளுடன் தொடர்பு ஏற்படும். புதிய அரசியல்வாதிகள் தொடர்புகள், போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கூட நிறைய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்க இல்லை திருமண முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில். திருமணம் சார்ந்த விஷயம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நெய்பர்ஹுட்லேயே வரன் என்பது அமையும். நெய்பர்னால் உங்கள் சுற்றத்துலேயே நட்பு வட்டத்தில் இல்லை உங்கள் சுற்றத்திலே பார்த்திங்கன்னா நெய்பர்ஹுட்லேயே திருமணம் சார்ந்த விஷயத்துக்கான வரன் என்பது. இரண்டாம் திருமணத்திற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில், இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் தான் இந்த காலகட்ட திருமண வாய்ப்புகள் அவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் நம்பி பயணிப்பாங்க. அதிர்ஷ்டம்
என்பது வந்து துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பலாமான்னா தாராளமாக நம்பலாம். என்னென்னா ஒரு முயற்சி, ஒரு சிறிய முயற்சி, ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடலாமான்னா ஈடுபடுங்க. சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும், அந்த மாதிரி ஈடுபடுங்க. இதையே பொழப்பாக நம்ம வச்சுக்கக்கூடாது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில், ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ண தூண்டிக்கிட்டே இருப்பார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைனில் அந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா அதை தவிர்த்துறதுக்கு சிறிய லாட்டரியில் இது பண்ணுறதுக்கு தப்புறம் ஒன்றும் கிடையாது. அதே போல் பெரும் முதலீடுகள் தான் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ராகு பகவான் 5லேருந்து பிரம்மாண்டமாக யோசிப்பார். எதையுமே கொஞ்சமாக யோசிக்க சொன்னோன்னா பிரம்மாண்டமாக யோசித்து அதன் மூலயமாவே நிறைய பேர் கடன்காரன் ஆகிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் லாபம் என்பது குறைவாக தான் இருக்கும். ஸோ மன மகிழ்ச்சி என்பதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாவே ஏமாற்றம் என்பது லைஃப்பில் இருக்காது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கணும். மேலும் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் துளாராசிக்கு வாதம் சார்ந்த உபாதைகள் வரும். வாதம் சார்ந்த உபாதைகள் வரும். எல்லாமே கொஞ்சம் டல்லாக ஒரு ஸ்லோவாக இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு மனம் என்பது ஒரு ஸ்லோவாக சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? மனசில் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம், மனம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், மனதோட செயல்பாடுகளில் கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதனால் என்னென்னாக்கா இந்த சில பேருக்கு வாதம் சார்ந்த உபாதைகள் வரும். வாதமாக கொஞ்சம் கேஸ்ட்ரிக் பெயின், இந்த மாதிரியான விஷயங்கள், ஜீரண குறைபாடு, நம்ம நிறைய சாப்பிட முடியாது. இந்த காலத்தில் துளாராசிகள் குறைவாக சாப்பிட பழகிக்கணும். கம்மியாக சாப்பிட்டிங்கன்னா தான் ஜீரணம். ஏன்னா ஜீரணத்தன்மை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அப்போ நீங்கள் அதிகமாக சாப்பிடும் போது அதுவே உங்களுக்கு ஒரு உபாதையாக மாறிவிடும். ஸோ அதனால் அப்படி அந்த ஜீரணத்தன்மை அதிகமாகணும்னா நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணணும், ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய பேர் வாக்கிங் போகிறது, இல்லை ஜாக்கிங் போகிறது, ஜிம்மில் போய்ட்டு கொஞ்சம் கடுமையான எக்ஸசைஸை பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் மாறும். சும்மா உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஜீரணத்தன்மை ஸ்லோ டவுன் தான் ஆகும். ஸோ மேலும் என்னென்னாக்கா 9ல் இருக்கக்கூடிய குரு பகவானால் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்கள் ஆன்மீகத்தின் வழியாக உங்களுக்கு தேவையான இன்னும் நிறைய நன்மைகள் எல்லாமே நடக்கும். அப்பாவுடைய விஷயத்துலேருந்து அப்பா மூலயமா ஏதாவது தன ஆதாயம் கூட நிறைய பேருக்கு கிடைக்கும். அப்பா கிட்டேருந்து வர வேண்டிய பணமாக இருக்கும், இல்லை அப்பாவுடைய ஏதோ ஒரு விதத்துலேருந்து வர வேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக உங்கள் வாழ்க்கை இன்னும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே காலகட்டத்தில் என்னென்னா உங்கள் இஷ்ட தெய்வ ஃபோட்டோவை பார்க்குறதே உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். நீங்கள் என்னென்னாக்கா உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடை சும்மா ஒரு மொபைலில் வச்சுட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே நிறைய நன்மைகள் நடக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் தான் எல்லாமே இருக்குது. ஸோ என்னென்னா நோய் சார்ந்த விஷயத்தில் மட்டும் அந்த பழைய வியாதிகள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் குணமாகும், உடனடியாக குணமாகாது. கொஞ்சம் எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சரியாகும் என்பதை மட்டும் நம்ம புரிஞ்சு அதற்கேற்ற மருத்துவத்தை செய்வதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்களை பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த கால துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் அலர்ஜி சொல்லுவாங்களே, அது வந்து ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கழுத்து பகுதியில் தோள்பட்டை பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் அலர்ஜி சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒவ்வாமை, குறிப்பாக என்ன ஹார்மோன் பிரச்சனை, சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த தைராய்டு உள்ள வேரியேஷன்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். மேலும் என்னென்னாக்கா சில பேருக்கு என்னென்னாக்கா அந்த கணுக்கால் பகுதியில் ஒரு வலி வீக்கம் என்பது ஏற்படலாம். இல்லை சில பேருக்கு கணுக்காலில் கூட சில பேருக்கு அடிப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு என்னென்னாக்கா அந்த கை எலும்பு தூக்கிறது, ஜாயின்ட் பெயின், இந்த மாதிரியான வயதானவங்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா படிக்கக்கூடியவங்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் சூப்பராக படிப்பாங்க. எடுத்த படிப்பு வருமானம் சார்ந்த விஷயத்தை வருமானம் அதிகமாகும்னா கண்டிப்பாக அதிகமாகும். சூழ்நிலைகள் எல்லாமே இந்த காலத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கும். பார்த்தா கணவன் மனைவி உறவுக்குள்ளே அன்பு அந்யூன்யம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அம்மா சார்ந்த விஷயத்தில் அம்மாவுக்காக ஏதாவது ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்கும். சில பேர் நிறைய பேர் வீடு வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய துளாராசிக்காரர் தான் பழைய வீடு தான் அமையும். பழைய வாகனம் வாங்கும்போது இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த காலத்தில் புதிய வாகனத்தை வாங்கினீங்கன்னா போயிட்டு வரும்போதே ஒரு கோடு போட்டிருக்கும். ஸோ புதிய வாகனத்தை வாங்குவதை தவிர்க்கலாம். செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். புதிய வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா அந்த விஷயம் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளாக மாறும். ஏதாவது
எங்கேயாவது போய் இடிச்சிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராக்காவது விட்டு ஒரு சர்வீஸ் போக வேண்டிய சூழல் தள்ளப்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய வாகனத்தை வாங்குவதை கொஞ்சம் இது பண்ணலாம். அதே போல் வீடு போகும்போது கூட பார்த்திங்கன்னா பழைய வீடு வாங்குறது சிறப்பு. பழைய வீடை ரெனிவேட் பண்ணி நீங்கள் போகலாம். அதே புதிய வீடு வாங்கும்போது அது என்ன ஆகிடும்னா நீங்கள் அதை கடனில் கொண்டு போய் விட்டுரும். இல்லைன்னா அது கிரகப்பிரவேசமே பண்ண முடியாது, தள்ளி போகும். வீடு வாங்கியிருப்பாங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்குள்ளே, ஏன்னா அந்த புதிய வீடு வந்து அது முழுமையே அடையாது. ஏதோ ஒரு காரணம், ஆள் வரல இது வரலன்னு சொல்லிவிட்டு ரொம்ப டிலே, அதுவே ஒரு மன அழுத்தத்துக்கு என்னடா வீடை வாங்கிட்டோம் வீட்டுக்குள்ளே போக முடியாதுன்ற ஒரு சூழல் எல்லாமே இந்த காலத்தில் துலா ராசிக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உணர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் மேன்மை நிறைந்ததாக மாறும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.